இதன் பணியாக உலகளாவிய அஞ்சல் ஒன்றியத்தின் தரநிலைகள் மற்றும் இலங்கை அரசாங்க கொள்கைகளுக்கு இணங்க மிகவும் புதுமையான, திறமையான, நம்பகமான அஞ்சல் சேவையினை வழங்குதல், ஊக்கமளிக்கும் பணியாளர்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு இனிமையான பணிச்சூழலில் வாடிக்கையாளர் திருப்தியை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டுவருதல். தற்போதைய தபால் நிலையங்களின் எண்ணிக்கை 4138 ஆகும். தபால் நிலையங்களின் வகைப்பாட்டை கூறுங்கள். தபால் நிலையங்கள் 652, துணை தபால் நிலையங்கள் 3354, கிராமப்புற பிரதிநிதி அஞ்சல் அலுவலகங்கள் 132. இலங்கையில் அஞ்சல் சேவை முதலில் எந்த காலனித்துவ ஆட்சியாளர்களினால் தொடங்கப்பட்டது? அது எந்த வருடத்தில்? டச்சு ஆட்சியாளர்களினால் 1798ஆம் ஆண்டில் 5 அஞ்சல் அலுவலகங்கள் நிறுவப்பட்டு இந்த சேவையானது தொடங்கப்பட்டது. ஆசியாவில் முதல் அஞ்சல் கார் சேவை எந்த ஆண்டில் தொடங்கியது? எந்த 2 நகரங்களுக்கு இடையில்? 1832ஆம் ஆண்டு கொழும்புக்கும் கண்டிக்கும் இடையில் ஆரம்பிக்கப்பட்டது. யுனிவர்சல் தபால் ஒன்றியம் நிறுவப்பட்ட ஆண்டு மற்றும் அதன் தலைமையகம். அக்டோபர் மாதம் 9ஆம் திகதி 1874ஆம் அன்று பேர்ன் என்னுமிடத்தில் சுவிட்சர்லாந்தில் அதன் தலைமையகம் காணப்படுகிறது. உலகின் முதல் தபால் தலைமையின் பெயர் என்ன? பென்னி பிளாக். முதல் தபால் அலுவலகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1815ஆம் ஆண்டு.